இந்த கால வெள்ள எல்லாம் எனக்கு எதிராய் மாறிடுச்சு, நான் நினைச்சது எனக்கு நடக்கல, எல்லாமே எதிராக மாறிடுச்சுன்னு சொல்லி நீ வந்திருந்தியானா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் சிறையிருப்பை நான் திருப்ப போகிறேன், உங்க சிறையிருப்பை நான் திருப்ப போறேன். எப்பொழுது நமக்கு எதிராய் எல்லாமே எதிராய் வருகிறதோ அப்பொழுது கர்த்தருடைய மகத்துவமான கரம் நம்மை தொடும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய மகனே, உன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே எதிராயிடுச்சேன்னு சொல்லி வேதனைப்படாத, அது குறித்து கவலைப்படாத. ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட நாட்களை கடத்தி செல்லாத. கர்த்தர் இந்த காலவெல்ல சொல்றாரு, நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், நான் இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கு கர்த்தர் அதை தர போறாரு. இந்த இரண்டாவது நாள் உபவாச ஜெபத்துல இந்த காலை நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறபடியால கரத்தை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? காத்திருத்தல் என்பது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கிற, மனுஷனுக்கு முன்னால் அல்ல, அதிகாரிகளுக்கு முன்பாக அல்ல, வானத்தையும் பூமியும் அண்ட சராசங்களை உருவாக்கின பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக நீ காத்திருக்கிறபடியால உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் சரீர வியாதிகள் நீக்கப்படும், உன்னுடைய பிரச்சனைகள் மாறும், உன் கடன் பிரச்சனை மாறும், குடிக்கார கணவனை கர்த்தர் மாற்றுவார். மாலையில நேற்று மாலையிலும் திரளான ஜனங்கள் வந்து கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். ஆமென். மழையிலையும் கலந்து கொண்டாங்க. நீங்களும் ஒரு பொருத்தனையோடு கூட, பொருத்தனை குறித்து தான் ஞாயிற்றுக்கிழமை காலையில கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஆமென். நேற்று மாலையுடைய செய்தி அநேகருக்கு தொடப்பட்டாங்க. நிறைய பேர் முடிஞ்ச பிற்பாடு வந்து ஜெபத்துல கலந்து கொண்டு சொல்லிட்டே போனாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோட பேசுவார், வந்து கலந்து கொள்ளுங்கள். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோபுவின் சரித்திரம் 30ஆம் அதிகாரம், அதுல 26வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோபு 30ஆம் அதிகாரம். நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது போதும். இந்த நேற்று தினத்துல கூட காத்திருத்தலை குறித்து நாம கேட்டோம். நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் என்று சொல்லி, விரும்பினது வரும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கும் அந்த காலவெளியில ஆவியானவர் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? காத்திருக்கிற உன் காத்திருத்தலை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க போறார். சூழ்நிலைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில தேவஜனமே அநேக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வரும். நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது இதே யோபு இன்னொரு காரியத்தை சொல்லுகிறதை நான் உங்களுக்கு காண்பித்து மறுபடியும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். 13ஆம் அதிகாரம், அதுல ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நன்மைக்கு காத்திருந்தேன் எனக்கோ தீமை வந்ததுன்னு சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். வேதத்துல வாசிக்கலாம். 13:15 வாசிங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். போதும். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். இதுதான் கிறிஸ்துவத்தின் மேல இருக்கிற நம்முடைய விசுவாசம். அல்லேலூயா. வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது யோபுக்கு, அந்த நம்பிக்கையும் அற்று போகிறது. இப்போ அவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, சரீரத்துல பலன் இருக்கிறது. பந்து ஜனங்கள் இன்னும் விலகி போகவில்லை. நண்பர்கள் அவனோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளை உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. அந்த கொஞ்சம் நம்பிக்கையில அவன் சொல்றான், என்னை கொன்று போட்டாலும் சரி நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. இப்போ இந்த நாள்ல வாசித்த இந்த பகுதியில 30ஆம் அதிகாரத்துல நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, இனி என் கண்கள் நன்மையை காணாது. அல்லேலூயா. சில நேரங்களில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை பந்து ஜனங்கள் விலகிட்டாங்க, நண்பர்கள் விலகிட்டாங்க. யோபுடைய மனைவியுடைய சுவாசம் யோபுடைய சுவாசம் அவருடைய மனைவிக்கு வேறுபட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எனக்கு கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்னவன் இப்ப நம்பிக்கையே இல்லாத வார்த்தையை சொல்றான். ஏன்னா எல்லாமே அவனுக்கு எதிராய் மாறிடுச்சு.